நான் முதலமைச்சர் வேட்பாளர். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. என்னுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு என்னுடைய கட்சியில ஆட்சியில் பங்கு உண்டு. அதிமுக கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சு போச்சு. அவங்க ஆல்ரெடி பிஜேபியோட கூட்டணி வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரச்சாரத்துக்கே ஒன்னா கிளம்பிட்டாங்க. ஓப்பனா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறத இப்பதான் அவர் கிளாரிஃபை பண்ணி அதை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அப்ப விஜய் கொடுக்கப்பட்ட டார்கெட்ங்கிறது அந்த வாக்குகளை நீங்க உங்களுக்கு வாக்கு வாங்கிருங்க. அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போற வாக்குனா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள், தலித் வாக்குகள், தலித் இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், கிறிஸ்தவ இளைஞருடைய வாக்குகள் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் வாக்களிக்கக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு திராவிட கட்சியில் வந்து அழிவு நோக்கி சந்திக்கும், இன்னொன்று வந்து தாவேக்கா வந்து எழுச்சியை நோக்கி செல்லும்னு சொல்றாங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? ரெண்டு திராவிட கட்சியில் ஆல்மோஸ்ட் அதிமுகவை அவங்க வந்து அழிக்க தொடங்கிட்டாங்க. அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அந்த கட்சி முழுவதுமாக பாஜகவினுடைய கண்ட்ரோல்ல போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நடத்திய அந்த 4 வருட ஆட்சியே பாஜக ஆட்சி தான். பாஜகவினுடைய தயவுல பாஜக சொல் பேச்சு கேட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தினார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 2026 தேர்தல் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலா இருக்கு. இப்ப விஜய் பேசின பேச்சுக்கு அப்புறம் ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருக்கு. விஜய் தான் தன்னிச்சு போட்டியிட போறாரு, அவர் தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் வந்து பாஜகவை தான் எதிர்த்து அதிகமான இந்த விமர்சனத்தை வந்து முன் வச்சாரு. அதிமுக குறித்து எங்கேயும் பேசவே இல்லை. அப்ப இந்த கூட்டணி உருவாக்குறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இருக்கா அதிமுகவும் தாவேக்காவும்? இல்ல, முதல்ல இந்த விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்கிறார். அவர் எந்த கட்சியில கூட்டணி சேர போறாரு, யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் துணை முதலமைச்சர் இப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு குழப்பத்திற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் முதலமைச்சர் வேட்பாளர். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. என்னுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு என்னுடைய கட்சியில் ஆட்சியில் பங்கு உண்டு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. அந்த பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த விஷயத்தை அவர் எப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதிமுக கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சு போச்சு. அவங்க ஆல்ரெடி பிஜேபியோட கூட்டணி வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரச்சாரத்துக்கே ஒன்றா கிளம்பிட்டாங்க. நீ அடுத்து வர ஆப்ஷனே கிடையாது. திமுகவை எதிர்க்கிறோம், அதிமுக கூட்டணி முடிஞ்சு போச்சு. அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம தனிச்சு தான் போட்டிடணும், நம்மளுடைய தலைமை தான் அப்படிங்கிறத இப்போ தான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்திலேருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் கூட ஓப்பனாக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத இப்போ தான் அவர் கிளாரிஃபை பண்ணி அதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திமுக கூட்டணியில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 12 கட்சிகள் வந்து கூட்டணியில் இருந்தாங்க. போதாத குறைக்கு வந்து மக்கள் நீதி மையம் சேர்ந்துருக்கு. ஒரு 13 கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கு சார். அது கடையில் இந்த கருணாஸ் இருக்கிறாரு, தமிழ் மன்சாரி இருக்கிறாரு, ஒரு தனி அரசு இருக்கிறாரு, இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இருக்குங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் வலுவான ஒரு அணியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாமக அங்கே தான் இருக்குது. இல்லை, இப்போ பாமக அன்புமணி தலைமையிலான பாமக அங்கே தான் இருக்குது. அவங்களும் ஆல்மோஸ்ட் அவங்க ஃபைனல் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றும் வேற யார் இவரோட கூட்டணிக்கு வருவாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. சிறு சிறு கட்சிகள் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய அப்போ இவர் தனித்து தான் இவர் நிற்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போ நமக்கு வெடிச்சமாக தெரியுது, கிளியர் கிட்டாக தெரியுது. இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் அதுதான். தமிழ்நாட்டில் விஜயை தனியாக நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கி அந்த வாக்குகளை சிதறடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதனால தான் அவர் கரெக்டாக அந்த வேலையை செய்கிறார். விஜய்க்கே நல்லா தெரியும் 2026 தேர்தலில் நம்ம தனிச்சு நின்னோம்னா நம்மளே கூட ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் 30% வாக்கு இருந்தால் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே வர முடியும். ஆனால் இவர்கள் இல்லை, இப்போ வரக்கூடிய அதிகபட்சமான அவர்களுக்கு ஆதரவான கருத்து கணிப்புகள் கூட 10 to 12% மேலே போகாதுக்கிறாங்க. அதெல்லாம் கூட்டணி அமைந்தால் அது கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி இல்லைன்னா அதுக்கு குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் போது இவரே கூட ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து இவர் சொல்கிற அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஃபார்முலாவே முதல்ல தமிழ்நாட்டுக்கு இது ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். இல்லை சார், அந்த அஜெண்டா வந்து யார் கொடுத்துருப்பா? ஒன்று அதிமுக கொடுத்துருக்கணும், இல்லை இன்னொன்று திமுக கொடுத்துருக்கணும். யார் கொடுத்துருப்பா? பிஜேபி கொடுக்கப்பட்ட அஜெண்டா. பிஜேபி பி டீம் தான் விஜய். தாவேக்கா வந்து பிஜேபியினுடைய பி டீம் தாங்கிறத நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு விஷயமா இன்னைக்கு அதை வந்து அம்பலப்பட்டு விஜய் வந்து பிஜேபியோட பி டீமா இருந்தா இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து இருக்கலாமே, ஏன் அங்கே சேராம தன்னிச்சு நிற்க? நல்ல கேள்வி. சேர்ந்து இருந்தா ஆல்ரெடி அதிமுக பாஜக தமிழ்நாட்டில் கால் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. டிஎம்கே விஸ் பிஜேபிங்கிற ஒரு நரேஷனை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்.
அப்போ அதுக்கு அதிமுக ஒரு வலுவான கட்சியாக திருப்பி உயிரிழந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுக விஸ் பிஜேபி நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி வளர்ந்துட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் அவர்களால் வெற்றி பெற முடியாதுங்கிறது தெரியும், ஆட்சி அமைக்க முடியாது, அப்படி நமக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குங்கிறது தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் வைக்கிறாங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு முழுவதுமாக நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி பிரதான கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அப்போ இதில் ஏன் விஜயினுடைய ரோல் என்ன அப்படின்னா பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்கன்னா பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. முதலில் அவர்களுடைய கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அப்புறம் எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளின் கூட்டணியை வந்து உடைப்பாங்க. அந்த கூட்டணியை பலமிழக்க செய்வாங்க. வாக்குகளை சிதறடிப்பதற்காக ஒரு ஆட்களை நிப்பாட்டுவாங்க. இது ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக கூடிய ஸ்ட்ராட்டஜி. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திமுக கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சிகளை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வாக்குகளை பிரிப்பதற்கு விஜய் நிப்பாட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு தேர்தலையும் ரஜினிகாந்தை கொண்டு வரக்கு முயற்சி பண்ணாங்க, கமலஹாசனை கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு சினிமா செலிபிரிட்டி அந்த வாக்குகள் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6% அவங்களுடைய பாப்புலாரிட்டியை பொறுத்து விழுவும். விஜயை பொறுத்தவரைக்கும் யங்ஸ்டராக இருக்கிறாரு, அது குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரை அடையாளம் காட்டப்படுறாரு. அப்படிங்கும்போது அவரை நிற்கிறப்ப அந்த வாக்குகள் நமக்கு பிரிச்சிருவார் விஜய் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான். விஜயினுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா பெரியார், அம்பேத்கர், பக்கத்தில் ஒரு புர்கா போட்ட ஒரு லேடி, இதுக்குள்ளே தான் இருக்கும் விஜயினுடைய அரசியல். அப்போ விஜய் கொடுக்கப்பட்ட டார்கெட்ங்கிறது அந்த வாக்குகளை நீங்கள் உங்களுக்கு வாங்கிருங்க. அந்த வாக்குகள்லாம் யாருக்கு போகிற வாக்குன்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள், தலித் வாக்குகள், தலித் இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், கிறிஸ்தவ இளைஞருடைய வாக்குகள் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் வாக்களிக்கக்கூடியவர்கள். அது அப்படி மொத்தமாக திமுகவுக்கு பெறப்படாது. அப்போ விஜயை வைத்து அந்த ஓட்டுகளை சீரடிக்கக்கூடிய வேலை செய்யணும். விஜயால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியாதுங்கிறது விஜய்க்கும் தெரியும். விஜய்க்கு போடுற ஓட்டுகள் வந்து ஓட்டு ஸ்பாய்லர் தான். அந்த வாக்கு வந்து எதுக்குமே பயன்படாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி 2 விஷயம்தான். ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு. மதசார்பற்ற சக்திகள் ஒரு அணி, மதவாத சக்திகள் ஒரு அணி. நீங்கள் யாருக்கு வாக்களிக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கும். பாஜக எந்த மாநிலத்துக்குள் போனாலும் அந்த மாநிலம் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். மணிப்பூரில் போன வாரம் வரைக்கும் கூட கலவரம், மக்கள் அங்கே நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிக 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 ஒரு சின்ன மாநிலத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஒரு கொளுத்தி போட்ட ஒரு நெருப்பு இன்னைக்கு பற்றிக்கிட்டே இருக்குது. அங்கே பாஜக தான் ஆட்சியில் இருந்தது. நாங்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து அந்த மாநிலத்தை வந்து உயர்த்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூரை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாத நிலைமையில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்குள்ளும் இவர்கள் போனார்னா இதுதான் நடக்குங்கிறத ஒரு சாம்பிள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கி காலங்காலமாக இன்றைக்கி வந்து எல்லா சமூக மக்களும் அமைதியாக ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வந்து சாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சரி, இப்போ அந்த 2026 தேர்தல் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்களே சொல்றீங்க. இப்போ இந்த தேர்தலில் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு 60 வருடமா 2 திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் ஏதாவது ஒரு திராவிட கட்சிகள் வந்து அழிவு நோக்கி சந்திக்கும், இன்னொன்று வந்து தாவேக்கா வந்து எழுச்சியை நோக்கி செல்லும்னு சொல்றாங்களே சார், இதை எப்படி பாக்குறீங்க? 2 திராவிட கட்சியில் ஆல்மோஸ்ட் அதிமுகவை அவங்க வந்து அழிக்க தொடங்கிட்டாங்க. அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அந்த கட்சி முழுவதுமாக பாஜகவினுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. அந்த எடப்பாடி பழனிசாமி நடத்திய அந்த 4 வருட ஆட்சியே அது பாஜக ஆட்சி தான். பாஜகவினுடைய தயவில் பாஜக சொல் பேச்சை கேட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தினார். அதனால தான் அவங்க கொண்டு வந்து அத்தனை சட்டங்களையும் கண்ண மூடி ஆதரிச்சார். அதுக்கு கண்ண மூடிட்டு வாக்களித்தாங்க. பாஜகவினுடைய சித்தாந்தத்தை அதிமுகவின் வழியாக 4 வருடம் செயல்படுத்திக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ அடுத்த ஆட்சியும் அதான் நடக்கும் போது வந்தாங்கன்னா அதான் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும் போது இந்த சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. பாஜக கூட்டணினா அது பாஜக கூட்டணி தான். அது அதிமுக பாஜகவோடு இருக்கிறது, அதிமுக பாஜகவோடு இல்லை, பாஜகவோடு அதிமுக இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மதவாத சக்திகள் ஒரு அணியாகவும் மதசார்பற்ற அணியாகவும் சக்திகள் ஒரு அணியாகவும் இருக்காங்க. இந்த 2 இதுதான் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை தீர்மானிக்க போது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதிமுக ஏற்கனவே அழிவை நோக்கி போயிடுச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு கரமோடு இருந்த ஒரு கட்சி, ஒரு வலுவாக இருந்த கட்சி, எந்த கூட்டணிக்கும் எந்த விதமான சலசலப்புக்கும் சமரசத்துக்கும் சமரசமாகாத ஒரு கட்சியாக அதிமுக அந்த அம்மா வரைக்கும் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பதவியில் நிற்கிறாங்க அப்படின்னா அதை உடைச்ச அந்த இடத்துல வேறு யாருமே யோசிக்காத ஒருத்தரை போய் நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பாங்க. உதாரணத்துக்கு வாணியம்பாடியில் இஸ்லாமியர்கள் அதிகம் இருந்த பகுதி, அங்கே வடிவேலுன்னு ஒருத்தரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஜெயிக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்குது. அப்போ அந்த அம்மா என்னன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சாதியை பார்த்து நிப்பாட்டுறது வேட்பாளரை, அவனுடைய செல்வாக்கை பார்த்து நிப்பாட்டுறதை தாண்டி கட்சிக்கு விசுவாசமாக இருக்கானா நல்லவனாக இருக்கானா எங்கே வேணாலும் போய் நிப்பாட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அதை ஜெயலலிதாவை வந்து சிறுபான்மை மக்கள் நம்பினாங்க. அதான் சொன்னேன், வாணியம்பாடியில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்கிற இடத்துல ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் இருக்கிறாரு திமுக கூட்டணியில். அதிமுகவில் ஒரு வடிவேலுங்கிற ஒரு வேட்பாளர் இருக்கிறாரு. ஆனால் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? வடிவேலுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை.
எல்லாருக்கும் ஒரு சமரசமெல்லாம் ஒரு தலைவியாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்னைக்கு அதிமுக இழந்துருச்சு. அந்த நம்பிக்கை மட்டும் எல்லாருடைய எல்லா தரப்பு நம்பிக்கையும் அதிமுக இன்னைக்கு இழந்துருச்சு. தன்னை ஒரு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக வச்சிருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு இவர்கள் கையில் போன பிறகு அது வந்து வலுவிழந்து தலைமை இழந்து இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் அவருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜகவினுடைய ஒரு பிரிவாக அதிமுக போயிடுச்சு. அடுத்த தேர்தல் வருகிற பொழுது அதிமுகவை முழுவதுமாக காலி பண்ணிட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி டிஎம்கேங்கிற ஒரு நரேஷனை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு உண்டான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இபிஎஸ் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்கிட்டார் சார். இன்னொரு சைடு வந்து திமுக சார்பாக அவங்க அந்த ஓரணியில் திருவண்ணம் சொல்ற இயக்கத்தை ஆரம்பிச்சு அதுக்கான வேலைகளை வந்து மும்முரம் கடத்திட்டு இருக்காங்க. இப்போ விஜயும் அவருக்கான அந்த எலெக்ஷன் கேம்பெயின் வந்து தொடங்க போறாரு. அடுத்த 6 மாசம் வந்து ரொம்பவே பிஸியா இருப்பாரு. மக்களை வந்து நேரடியாக சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் வருது சார். எந்த மாதிரியான பிளான்லாம் பண்ணியிருக்காங்க? திமுக சார்பில் ஓரணியில் திரள்வோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க. அதாவது மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஓரணியில் திரளணும், தமிழ்நாட்டை காப்பதற்காக ஓரணியில் திரளணும், தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்காக, தமிழ்நாட்டினுடைய கல்வியை காப்பதற்காக, அடுத்த தலைமுறையினுடைய கல்வியை பார்ப்பதற்காக, நம்ம மருத்துவ கட்டமைப்பை காப்பதற்காக ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவங்க இறங்கிட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு வீடாக போய் அவங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு அரசின் திட்டங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முதலமைச்சர் அங்கங்கே போயிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் அதிமுக தரப்பில் அவரும் ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறார். தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு. அதுக்கு பாஜகவை கூப்பிட்டுட்டு தான் போறாரு. அதான் பெரிய ஒரு வருத்தம். இல்லை எல்லா கட்சியும் திமுக கூட்டணியில் இருக்கு. ஆனால் திமுக மட்டும்தான் ஓரணியில் திருமணம் அவங்க கட்சி நிர்வாகிகள் பண்றாங்க. நீங்க உங்க பயணத்துக்கு இங்கே பாஜக கூப்பிடுறீங்க. இதுல இருந்தே உங்களுடைய தனித்தன்மையை இழந்துட்டீங்கல்ல. திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கு. திமுக கட்சி தன்னுக்கு வந்து ஓரணியில் திருமணம்னு ஒரு கேம்பெயின் பண்றாங்க. அதுக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்க போறீங்க. ஆனால் நீங்க வந்து பாஜக வாங்கன்னு கூப்பிடுறீங்க, கூட்டணி கட்சியெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறீங்க. அப்போ அங்கேயும் உங்களோட தனித்தன்மையை இழந்துட்டீங்க இல்லையா, தனி அடையாளத்தை இழந்துட்டீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் இல்லையா? அதிமுக ஒரு பாரம்பரியமான கட்சி இல்லையா, எதுக்கு நீங்கள் பாஜக கூப்பிடுறீங்க? பாஜக கூட்டு போனால் உங்களுக்கு அதிமுக ஓட்டு வந்துருமா? அப்போ இதை வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை அது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்களாங்கிறது தெரியல. இந்த விஜய் அடுத்து வந்து கேட்டிங்கன்னா விஜய் அடுத்த மாதத்துலேருந்து அவர் ஒரு சுற்றுப்பயணம், ஒரு வேன் பிரச்சாரம் பண்ண போகிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஒரு வேனில் வந்து தமிழ்நாடு முழுக்க போகிறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த பிரச்சாரத்துக்கு விஜய் பண்ணுற பிரச்சாரத்துக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. விஜய் வேனில் உட்காந்து கை காமிச்சிட்டு வெளியில் போக போகிறாரா, இல்லை மக்களாக இறங்கி நடக்க போகிறாரா, மக்களை சந்திக்க போகிறாரா அப்படிங்கிற அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் பார்க்குறாரு, எதிர்கட்சி தலைவர் பார்க்குறாரு, ராகுல் காந்தி வந்து மக்களோட பேசுகிறாரு. ஆகஸ்ட்ல வந்து மண்டல மாநாடு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க சார். இல்லை, அது தேர்தல் வருகிறப்போ அடுத்தடுத்து நோக்கி போதான் செய்வாங்க. மண்டல மாநாடு நடத்துவாங்க, பூத் கமிட்டி மாநாடு மதுரையில் நடத்த போகிறாங்க. அதெல்லாம் நிறைய ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன செயல்பாடுகள் இருக்குது? இந்த தனித்து நின்று தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? 6 மாதத்தில் முதலமைச்சராவது எப்படி அப்படின்னு புத்தகம் வேணா போடலாம். 6 மாதத்துக்குள்ளே கட்டமைப்பை உருவாக்கி 234 தொகுதியில் மொத்தம் இங்கே வந்து ஆளே இல்லையே அந்த கட்சிக்கு. 234 வேட்பாளரை போட்டுருவீங்களா? அங்கே அதிமுக திமுக 2 பேரும் கட்சியில் கிட்டத்தட்ட 4 வருஷம் மேலே நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அடுத்த தேர்தலில் நம்ம தக்க வச்சுக்கிறோம், அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. எதிராக இருக்கக்கூடிய அதிமுக அடுத்து நம்ம எப்படியா வந்துடும் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். அதிமுக திமுக மாறி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து புதுசாக உள்ளே போய் 6 மாதத்துக்குள்ளே கட்டமைப்பு உருவாக்கி 6 மாதத்துக்குள்ள வேட்பாளர் போட்டு இதெல்லாம் உடச்சி முடிஞ்சு நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? ப்ராக்டிக்கலாக வந்து அரசியல் தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும், சாத்தியம் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தனியாக ஓட்டை பிரிக்குங்கிற வேலையை அதை நோக்கி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது தமிழ்நாட்டை ஏற்பட. 2வது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதும் கிடையாது, விரும்பியதும் கிடையாது, அதுக்காக ஆதரவு கொடுத்ததும் கிடையாது. இதுக்கு கலைஞருக்கே நடந்திருக்கு. 1980 கலைஞர் சொல்கிறாரு, காங்கிரஸ் விஸ் திமுக 50-50 சீட் ஷேரிங்கு, ஆட்சி அமைக்கிறப்ப 2 பேரும் கூட்டணி ஆட்சி அமைப்பணும். அந்த மாதிரி திமுக படுதோல்வி அடையுது. அதற்கு பிறகு வந்து 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கிறாங்க. ஒரு தொகுதியோட அவங்களால வெற்றி பெற முடியல. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தொங்கு சட்டமன்றம், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகிறது, கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்துக்குலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் வந்து அதை அனுமதிச்சதும் கிடையாது, அதை ரசித்ததும் கிடையாது, ஏற்றுக்கொண்டதும் கிடையாது. அது ஒரு ஃபெயிலியரான கான்செப்ட். அதை முதல்ல அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. தேர்தல் முடிவில் தான் அவர் எத்தனை % வாங்குறாருங்கிறது தெரியும். அது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு.